பூலோகத்தில் ஒரு மனிதனும் ஒரு பெண்ணும் காதல் பண்ணுறாங்க. பூலோகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்ணுறாங்க. சரி, தட் இஸ் மீன் எங்கள் பாஷையில் லவ், உங்கள் பாஷையில் காதல். காதல் அன்பு. ஆமாம். இப்போ இந்த காதல் என்ன செய்யறான், இந்த காதலியை ரொம்ப நாளாக கொஞ்சிக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுறியா? ரெண்டு பேருமே அன்பா இருக்காங்க. அன்பா இருக்கையில் இந்த காதல் என்ன செய்யறா, எனக்கு ஒரு பழம் வேணும்னு கேட்குறான். பழத்து மேலையா? பழத்து மேலே ஆசை. சரி, எப்படியாவது பழத்தை பறிச்சு கொண்டு கொடுங்க அப்படின்ட்டு. இவன் பழம் உண்டா, மாம்பழம் கிடையாது, வாழைப்பழம் கிடையாது. இவன் ஒரு ஞானக்கனியை கேட்டிருக்கான். ஞானக்கனியை? ஆமாம். இந்த காதலன் காதலிக்காக வேண்டி பழத்தை பறிக்க போகிறதுக்காக வேண்டி வேகமாக காட்டு வெளியே போய்கிட்டு இருக்கேன். போகும்போது பாருங்க, அந்த பழத்தை பறிச்சுட்டு வரையில் அந்த பாருங்க வரும் வழியில் 7 காவலாளிகள். 7 காவலாளியா? ஆமாம். இவன் கேட்டது, காதலி கேட்டது ஒரு பழம் தான். ஆனால் இந்த காதலன் வரும்போது அந்த காவலாளிகளுக்கெல்லாம் பழத்தை கொடுத்து சமாளிச்சுட்டு வரணும். அவன் எத்தனை பழம் பறிச்சிருப்பேன், இந்த பெண்ணிட்ட வந்து எத்தனை பழம் சேர்ந்துருக்கும். இதெல்லாம் என்னை நீங்கள் என்னமோ கஞ்சிமாட ஊரில் கேள்வி கேட்டு கையை காமிச்சிட்டு போகிறேன். இப்போ கேள்வி கேட்டதுக்கு தானே? இல்லை மிச்சம் இருக்கிறத சாப்பிட போகிறாங்க. எனக்கு கொஞ்சம் கொண்டு வாங்கண்ணே. அப்போ காதலிக்கு ஒரு பழம் தான் கொடுக்கணும். 7 காவலாளிக்கு இவன் எத்தனை பழம் பறிச்சுட்டு வரானோ சரிக்கு சமமாக அவங்களுக்கு பழத்தை கொடுக்கணும். நான் ஒரு புடி பிடிச்சி விட்டுருவேன். நறுக்க முடியாதியா வலிக்கு. அடுத்த காவல் யாருங்க இருக்காங்க? தெரியுமா தெரியாதாங்க? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாத சம்பளம் இல்லை காலையில். பொதுவா நான் உலக கணக்கு பிள்ளை போயிறேன். ஏன்ட்ட நீங்க கணக்கு வச்சுட்டீங்க. ஊரு கணக்கு பிள்ளை வேற. கணக்கு பிணக்கு இல்லாம என்கிட்ட வரும். பார்த்துக்கங்க, காதலி ஒரு பழம் தான் கேட்குறா. ஆனால் 7 காவலாளியை தாண்டி பழத்தை பறிச்சுட்டு வரணும். 7 காவலாளியும் சரிக்கு சமமாக பழத்தை கேட்குறாங்க. காதலிக்கு ஒரு பழம் கொடுக்கணும்னா 7 காவலாளிக்கு எத்தனை பழத்தை கொடுத்தேன், இவன் பறிச்சது எத்தனை பழம்னு கேட்குறேன். ஒரு கணக்கு சொல்லவா? சொல்லுங்க. இவன் பறிச்சது 128 பழமுங்க. 128 பழம். காவல் எத்தனை பேர்? 7 காவலாளி. எல்லாம் கணக்கு வச்சுக்கோங்க. பறிச்சது 128 பழம். முதல் காவலாளிகிட்ட வரேன். 128 பழத்தை கொண்டுட்டு வரையில முதல் காவலாளி கேட்குறேன், நீ எத்தனை பழம் பறிச்சேன்னு கேட்கல. நான் 128 பழம் பறித்தேன். அப்போ 128ல் பாதி பழத்தை எனக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன். யாரு? முதல் காவலாளி. 128ல் பாதி 64. 64 முதல் காவலாளிகிட்ட கொடுக்குறேன். மீதம் எத்தனை பழம் இருக்கு? 64 இருக்கு. அந்த 64 பழத்தை இரண்டாவது காவலாளிகிட்ட கொண்டுட்டு வரேன். அப்போ எத்தனை பழம் இருக்குன்னு கேட்கல. 64 பழம் இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ 64ல் பாதியை கொடு. 32 இரண்டாவது காவலாளிகிட்ட கொடுக்குறேன். மீதம் எத்தனை பழம் இருக்கு? 32. அப்போ மூன்றாவது காவலாளிகிட்ட 32 பழத்தை கொண்டுட்டு வரேன். மூன்றாவது காவலாளி கேட்குறேன், எத்தனை பழம் இருக்கு? 32 பழம் இருக்கு. 32ல் பாதியை எனக்கு கொடு. 16 யார்கிட்ட கொடுக்குறியா? மூணாவது காவலாளிகிட்ட. மீதம் எத்தனை பழம் இருக்கு? 16 பழம். 16 பழத்தை யாரு? நாலாவது காவலாளிகிட்ட கொண்டுட்டு வரேன். நாலாவது காவலாளி கேட்குறேன், எத்தனை பழம் இருக்குன்னு? 16 பழம். 16ல் பாதி எனக்கு கொடு. 8 பழத்தை யார்கிட்ட கொடுக்குறியா? நாலாவது காவலாளி. மீதம் எத்தனை பழம் இருக்கு? 8 எத்தனை பழத்தை யார்கிட்ட கொண்டுட்டு வரேன்? அஞ்சாவது காவலாளிகிட்ட. அஞ்சாவது காவலாளிகிட்ட கொண்டுட்டு வரையில நீ எத்தனை பழம் இருக்குன்னு கேட்கல. 8 பழம் இருக்கு. 8 பழத்தில் பாதி எனக்கு கொடு. 4 பாருங்க. ஐந்தாவது காவலாளிகிட்ட கொடுத்துட்டு மீதம் எத்தனை இருக்கு? 4. அப்போ மீத 4 எத்தனாவது காவலாளிகிட்ட கொண்டுட்டு வரேன்? ஆறாவது காவலாளிகிட்ட. ஆறாவது காவலாளி கேட்குறேன், எத்தனை பழம் இருக்குன்னு? 4 பழம் இருக்கு. 4 பழத்தில் பாதி எனக்கு கொடு. 2. ஆக 2 கொண்டுட்டு வரேன். எத்தனாவது காவலாளிகிட்ட? 7வது காவலாளிகிட்ட. எத்தனை பழம் இருக்குன்னு 7வது காவலாளி கேட்குறியா? 2 பழம் இருக்கு. 2ல் எனக்கு பாதி எனக்கு கொடு. 1 கொடுக்குறியா? மீத 1 இருக்கு. காதலி கேட்டது எத்தனை பழம்? 1 பழம். 1 பழத்தை காதலிகிட்ட கொடுத்துட்டேன். நன்றிண்ணே.
ஏன் பழத்தை கேட்குறேன்? ஓம்பளத்தை கேட்கல. அதே மாதிரி 10 ரூபாய்க்கு ஜோசியம் சொல்ற சாமியார் இருக்காங்க. மரியாதை கெட்டு போயிடும். என்னது? அதென்ன 2 ரூபாய்க்கு 10 ரூபான்னா? இல்லை 2 ரூபாய் நெல்லியா? நான் நின்றுக்கிட்டு தான் இருக்கேன். பேச்சுல நில்லியானே. சரி, நீ நின்னுக்கிட்டு இருக்க, அது என்ன தெரியாமையா பேசுறோம்? அதானே. அதென்ன 10 ரூபாய்க்கு பேசக்கூடிய சாமியாருன்னா? 10 ரூபாய்க்குன்னா இப்படி காயை காட்டி குறி சொல்லுவாங்க. கிளி சேசுயன் கைரேகையை பார்த்து சாமி. 2 ரூபாய்க்குன்னா வீட்டுக்கு முன்னாடி நின்று அவனா பார்த்துட்டு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது எந்த சாமி? ஆமாம், ஆக எத்தனையோ சாமியை நீங்க பார்த்துருப்பீங்க. அதைத்தான் சொல்லிட்டேன். இல்லை நான் சொல்லிட்டேன், ராஜவாட்டுட்டேன். ஐயா அப்பா. ஆமாம், அதை பாடுவோம். அறிவுலகம் உன்னை அழைக்கின்றதா ஏதும் அறியாதவன் போலே. அந்த பாட்டை சொல்லிட்டேன், பாட சொல்லி போய் உட்காருங்க. போயாமா எத்தனையோ சாமியை நீங்க பார்த்துருப்பீங்க. சரி, இன்னைக்கு இந்த சாமியை பார்த்துருக்குறீங்க. இந்த சாமியோட பேர் யார் என்னன்னு தெரியுமா? என்ன பேரு? நாரதர் மகரிஷி. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இல்ல என்ன சொன்னீங்க? நாய் வதரா ஏச்சபடியா? நாரதர் மகரிஷி. நாரதர் ஏன் உங்களுக்கு பேர் வந்துச்சு? நாரதர் என்று என் பெயர் வந்துச்சு. நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ரதம், தாய் என்றால் தாளம். நாரதர் மகரிஷி. ஓ, நா என்றால் நாதம், ரா என்றால் ராகம், தாய் என்றால் தாளம். நாராதா, அதனால பேர் வந்துச்சு. வாத்தியார, எத்தனை வருஷமா இங்கே வந்திருக்கீங்க? நானுங்க இப்போ 2 வருஷமாத்தே வரல. 2 வருஷம் இடையில வரல. அதுக்கு முன்னாடி இது ஒரு 16வது வருஷம். முதல் வருஷம் இவ்வளோ கிளாப்பு யாரு கிடச்சி? இவ்வளோ கைதட்டல் வந்து யாரு கிடச்சி? முதல் வருஷமா? உதயநிதி வந்து முதல் வருஷம். இப்போ ஆமாம், இந்த வருஷம்தான் முதல் வருஷம் வந்து. நீங்களும் பாராட்டுங்க. அதை நான் அவரை பாராட்டாமல் போகல, நான் ஆரம்பத்திலே பாராட்டிட்டேன். நீங்கள் தீத்தாம்பேட்டை போயிட்டீங்க, அவரை உயர்த்தி வச்சுருக்கேன். ஏண்டா நம்ம ஊராமே பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறோம். ஆமாம், ஒவ்வொரு பிள்ளையும் பிஏ எம்பிஏ படிக்க வைக்கிறோம். நம்ம கலை குடும்பத்திலேருந்து வந்த பையன். ஆமாம், இன்றைக்கி 18 வயசில் இவ்வளோ தூரம் நம்ம இதில் வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறேன் வைக்கிறான்னு சொன்னால் நம்ம வளர்த்து விட்டுக்கு இருக்கான். அவங்க அப்பா எனக்கு வாத்தியார். ஆமாம் ஆமாம், இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து கஞ்சிமடையில் வந்து பெருமை அடைக்கிறது பெருசு. ஆத்தாடி, இவ்வளோ மக்கள் பார்க்கவே மாட்டாங்க. இந்த மேடைக்கு வந்துட்டு இல்லை, இந்த மேடைக்கு வந்தவங்க அவசியாண்டி மேடைக்கு வந்த ஊரை ஜெயிச்சவதேன். அஞ்சரை கட்ட ஆர்வம், வரிச்சூர் பழனிய பாப்பா, தொராசப்பா, தொராசப்பா. அஞ்சரை கட்ட ஆர்வம் போயிட்டாரு, வரிச்சூர் பழனியப்பாவும் போயிட்டாரு. இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. அதுக்கு இல்லை கிறுக்கு பெயர் என்ன சாமி? கிறுக்குண்டா ஆர்வம். அவங்க புள்ள போயிட்டா? இல்லை, நீங்கள் அந்த மேடையில் நிற்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. புண்ணியம் செய்திருக்கணும். புண்ணியம் செய்திருக்கணும். ஆமாங்க. ஆமாங்க, இருக்கட்டும். எந்த ஊர்லேருந்து வர்றிய? மேலூர். மேலூர். அந்த பத்தியில் மேலூர்னா ஒரு முனியாண்டி மயனா? மேலூர்னா முனியாண்டி. முதல்ல கை ஓடுற பழக்கத்தை விடுங்க. அதை விட்டு 22 வருஷம் ஆச்சு. நீங்க எந்த கையை சொல்றீங்க? இந்த கையை தோல்ல கை போடுறதை விடுங்க. சரி, நாங்க புல்லாம் தேவர்கள். அப்போ நாங்கள்லாம் ராவுத்தர்களா? அப்படி இல்லையா? இப்படிப்பட்ட அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு முனிவர்களை பார்த்தா மரியாதை கொடுக்கணும். நான் மரியாதை உங்க 2 கையை எடுத்து கும்பிடணும். சரிங்க சார். அப்புறம் தோல்ல கை போடுறீங்க. ஆச்சரியத்தில் மேலூரில் பருத்தி பால் கடை வச்சிருக்காருல முனியாண்டி, அவர் மயனான்னு கேட்டேன். அவர் இல்லைங்க, நான் பிரம்மா மயன். பிரம்மா மயனா? ஆமாங்க. நான் மேலூர்ண்டா மாட்டு தவணி ஒத்த கடை, அந்த மேலூரா? அந்த மேலூர் இல்லைங்க, மேலகத்தை சுருக்கி மேலூர்னு. பூலோகம், பூர்லோகம், ஈஸ்வரலோகம், மனலோகம், ஜலலோகம், தவலோகம், சத்தியலோகம், அதல விதல சுதல தலாதல ராஜாதல பாதாள 7 14 லோகம் இருக்கு. அதுல மேலோகத்துல இருந்து வர சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறீங்க. ஆமாங்க. இப்ப மேலோகத்தை சுருக்குன்னா மேலூர். மேலூர். அப்போ பூலோகத்தை சுருக்குன்னா பூலூரா? என்ன சாமி எதுக்கு எடுத்தாலும் 1 ரூபா கேட்குறீங்க? கீழேனா கீழேண்டா மேலே, பள்ளம்னா பள்ளம்னா மேடு, பகலுனா இரவு. இப்படி ஒவ்வொன்றுக்கு எதிர்ப்பு சொல்லி. இன்பம்னா துன்பம் இருக்குல்ல, நன்மைனா தீமை இருக்குல்ல, வெற்றினா தோல்வி இருக்குல்ல, நடக்கும்னா ஆக பாருங்க முடிவு இருக்குல்ல, நடக்காது. ஆமா. தெரியும்னா தெரியாதுன்னு தெரியாது. இப்ப எதிர்வதமா இருக்கு, எதிர்ப்பு சொல்லு இருக்கு. அப்ப நான் மேலூர்னு சொன்னா மேலேனா கீழே, கீழூர்னு தான் நீங்க சொல்லணும். நான் பூலூர்னு சொல்லிட்டேனா? தவறுங்க. சரிங்க சாமி. மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பா. நீங்க வந்தது குட்டி யானையா சேராட்டோவா?
அது நீங்க மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள். சரி. நாங்க அப்படி இல்லைங்க, காற்றின் மூலம் வருவோம் ககன மார்க்கமாக. ஓ, ககன மார்க்கமாக. அப்ப நீங்க வருவது போவது யாரு கண்களுக்கும் தெரியாது. தெரியாது. சித்துக்களை கற்றவர் கட்டுகள். ஏன்னா அனிமா மணிமா தர்மா கலிமா பிராத்தி பிரகாமிய இசத்துவம் வசித்துவம் இப்படிப்பட்ட 8 வகை சித்த கட்டிருக்கோமுங்க. அனிமா மகிமா ரஹிமா லஹிமா பிராத்தி பிரகாமிய இசத்துவம் வசித்துவம் ஈசத்துவம் வசித்துவம் 8 வகை சித்து. அப்ப சிறுச பெருசாக்குவோம், பெருச சிறுசாக்குவோம், லேசான பொருளை கனமாக்குவோம், கனமான பொருளை லேசாக்குவோம், தண்ணி மேல நடப்போம், நெருப்ப குடிப்போம், கூடு விட்டு கூடு பாய்வோம். இப்படி 8 வகை சித்துக்கள். ஆமாங்க. ஆனா பூலோகத்துல தவசியாண்டி சாமிகள் எங்களுக்கு கஞ்சி மடையில மனிதர்களுக்கு ஒரு சித்தை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு சித்தா? ஆமா சாமி. என்ன சித்து? நீங்க கூடு விட்டு கூடு வாய்வைய, ஆமா. நாங்க வந்து வீடு விட்டு வீடு வாய்வோம். விளக்க மாத்தாடி தான் கிடைக்கும். ஆமா, என்ன பேசினாலும் விளக்கத்தை மாத்தி அடிக்கணும். நாங்க எதாவது தாங்கிக்கிறோம்ல. தாங்கிடுவோம்ல. அப்ப தாங்கிக்கிறோம். நிறைய வாங்கி ஆமா, கனமான மசையா இருந்தாலும் சரி. அது தவறுங்க. என்ன சாமி? வீடு விட்டு வீடு வாங்குறது தவறு இல்ல, நன்மைதான். நன்மைதான். இன்னைக்கு ஒரு கிராமத்துல பாருங்க, ஒரு திருவிழா வச்சாலும் ஒரு வரி வசூல் பண்ணுவாங்க. ஆமா. அப்ப வீட்டுக்கு வீடு போய்தான் ஆகணும். அப்ப வீட்டுக்கு வீடு மாறணும்ல. அந்த டீ வாங்கி கொடுக்குறாரு, ஒரு தட்டை கொடுக்குறாரா? மாறி மாறி தான். இந்த அண்ணன் ஒரு தட்டை கொடுக்குறாரு, ஆமாங்க. இந்த அண்ணன் ஒரு தட்டை கொடுக்குறாரு. இதே வீடு விட்டு படுவாயிருது. கண்டிப்பா. நான் உங்களை எதுக்கு கேட்டேன்டா, இறைவன்களுக்கெல்லாம் வாகனம் இருக்கு. இப்ப ஹரிஹர சுதன் ஐயப்பனுக்கு என்ன வாகனம்? அவருக்கு புலி வாங்கணும். புலி வாகனம். முருகப்பெருமானுக்கு அவருக்கு மயில் வாங்கணும். விநாயக பெருமானுக்கு அவர் மூஞ்சீர் வாங்கணும். ஐயனாருக்கு ஐயனாருக்கு குதிரை வாங்கணும். அம்மனுக்கு அம்மனுக்கு பாருங்க என்ன வாங்கணும்? சிம்ம வாகனம். சிம்ம. சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு காளை வாங்கணும். சனி பகவானுக்கு சனி பகவானுக்கு காகம் வாங்கணும். பிரம்மதேவனுக்கு பிரம்மதேவனுக்கு பாருங்க தாமரையே வாங்கணுமா கொடுத்து. பிரம்மதேவனுக்கு என்ன வாகனம்? அன்னப்பச்சி வாகனம். இப்படி வாகனங்கள்லாம் வந்திருக்கு, நிறைய இருக்கு. இருக்கட்டி சாமி. உங்க பேர் நாரதன்னு சொல்லிக்க. கண்டிப்பா. உங்களுக்கு தொழில் கலகம் பண்ணுவது. நல்லா இருக்கிற ஊர்களில் சண்டை இழுத்து விட்டு போறது. நல்லா இருக்க ஊர்ல கலகம் பண்ற சண்டை தானே. அந்த சண்டை இல்லைங்க. சரி. பொதுவா நீங்க இங்க கலகம் பண்றீங்க. ஆமா. நீங்க பூலோக மக்கள். ஆமா. எப்படி கலகம் பண்ணுவீங்க? நாங்க ஊர்களில் கத்தி எடுத்து கலகம் பண்ணுவோம். நாங்க புத்தி எடுத்து கலகம் பண்ணுவோம். நாங்க அருவாள் எடுத்து கலகம் பண்ணுவோம். அறிவால கலகம் பண்ணுவோம். நாங்க கம்பெடுத்து கலகம் பண்ணுவோம். தெம்பெடுத்து கலகம் பண்ணுவோம். நாங்க கல்லெடுத்து கலகம் பண்ணுவோம். சொல்லெடுத்து கலகம் பண்ணுவேன். அப்ப நீங்க தான் இந்த கஞ்சி மடைக்கு ஊனா சூனா போனா நானா தோனா. அப்ப நீங்க தான் அந்த கேனா பூனான்னு நினைக்கிறேன். இப்பதான் உச்சந்தலையில் அடிச்சேன், ஊழ மூக்கு வெளியில வரப்போகுது. இப்பதான் உங்களுக்கு கிழக்கால அடிச்சு மேற்கால தெரிக்க போகுது. இல்ல, உங்களுக்கு சனி மங்கு சனியா பொங்கு சனியான்னு தெரியல. சனியன் சடை போடுறான்னு நினைக்கிறேன். இல்லையா? யாருக்கு சனியை என்னையா என்ன சனியை ஜட ஓட்டா என்ன பண்ண போறீங்க? அப்புறம் என்ன நீங்க என்ன நான் சொல்றதுக்கு அர்த்தம் இருக்குங்க. என்ன அர்த்தம் இருக்கு? ஊனா சூனா போனா நானா தோனா. இதுக்கு என்ன விளக்கம்? ஊனாண்டா உலகம், சரி. சூனாண்டா சுற்றுவது, போனாண்டா பொது, நானாண்டா நலம், தோனாண்டா தொண்டன். உலகம் சுற்றும் பொது நல தொண்டன். அண்ணே, நீங்க என்னை போய் கேனா பூனாங்கிறிய. நீங்க தவறா நினைக்க கூடாது. கேனா பூனானா என்ன விளக்கம்? என்ன? கேட்டு புரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு சொல்றீங்க. ஆனா உங்களை கூட நாடக அமைப்பாளர் அண்ணன் அழகராசா சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்க தான் கஞ்சி மடைக்கு ஒரு மூணா பூனான்னு. அதே மாதிரி ஊர் மக்கள் சொன்னாங்க. எப்படி? நீங்க தான் அந்த ஊருக்கு சூனா சூனான்னு. இங்க ஒரு 2 சூனா சொல்லக்கூடாது. ஏன் அப்புறம் நீங்க மட்டும் என்னமோ சொன்னீங்க? மூணா பூனாண்டா விளக்கம் இருக்குங்க. என்னையா விளக்கம்? மூணாண்டா முக்கியமான, சரி. பூனாண்டா புள்ளி, முக்கியமான புள்ளி. நானும் சூனா சூனானா நீங்க தவறா நினைக்க கூடாது. சரி. சூனா சூனானா சுறுசுறுப்பாக கூட நடக்கக்கூடிய ஆளுன்னு சொல்றீங்க. சுறுசுறுப்புன்னு எழுதுனா 2 சூ வரும். ஆமாங்க. சுறுசுறுப்பு. சுறுசுறுப்பு. நல்ல விளக்கம் சாமி. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு பிரம்மா. பெருமை மேனா. என்ன பெருமை மையண்டா? எங்க அப்பனும் நீயும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சீங்கள? ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கல. அப்புறம் 22 வருஷ பழக்கம் உங்க அப்பாவும் நானும். 22 வருஷம் பழக்கம். கோடு போட்ட டவுசர் தான் போடுவார் உங்க அப்பா. அப்பவே அது இல்லை, துவைச்சு காய போயிட்டு வந்தா லங்கோடு. யாரு? மூக்குப்பொடி போடுவார் உங்க அப்பா. யாரு? அந்த மானாமதுரை ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குல்ல, அந்த ஹோட்டலில் வந்து காடை தான் திம்மா மனுஷன். யார முதல்ல சொல்றேன்னு தெளிவா? உங்க அப்பா தாங்க. எங்க அப்பாவா? உங்க அப்பா செல் நம்பரே நான் வச்சிருக்கேன். என்ன நம்பரு? 99 431 999 992. இது யாரு நம்பரு? உங்க அப்பா நம்பரியா? நீங்க வேற ஆள சொல்றீங்க. முத்தனந்த வந்தா முட்டை போண்டாதான் திம்பேன் மனுஷன். வாங்கி கொடுத்தே கொஞ்சம் வைக்கல. அவர் மேனாயா?
எனக்கு ஓரளவு மேல நானே பொறுமையை நான் பொறுக்க மாட்டேன். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம். உங்க அப்பாவை தெரியாத ஆளே இருக்காது. அந்த உட்காந்துருக்காருல எங்க அப்பா பச்சை துண்டு, அவரும் அவங்க அப்பாவும் ரொம்ப பழக்கம். எங்க அப்பாவும் அவருமா? ஆமா. என்ன பழக்கம்? அவர் வயல்ல உங்க அப்பா கருது இருக்கிற மிஷின் வச்சிருக்காருல, அவர் உங்க அப்பா வண்டி தான் வந்து அறுக்கும். எங்க அப்பா வண்டி கதிர் மிஷின் வச்சிருக்காரா? ஆமா, 45 வண்டி வச்சிருக்காரு. நீங்க யார முதல்ல? அப்பா பேர் தான் போட்டிருக்கோம், பரமேன் பரமேன் பரமேன். அட கிறுக்கு பயலே, பரமே இல்லையா? பிரம்மா படைப்புக்கு அதிபதி சிருஷ்டிகர்த்தா சதுர்முகன்ங்க. சிருஷ்டிகர்த்தாவா? ஆமாங்க. உங்க அப்பா தான் படைக்கிறாரா? படைக்கிறாரு. எதை படைக்கிறாரு? எல்லாத்தையுமே. முதல் 84 ஜீவபதங்களையும். இப்ப விண்ணை படைச்சது எங்கப்பா? மண்ணை படைச்சது எங்கப்பா? புல்லை படைச்சது எங்கப்பா? புல்லுக்கு எத்தனை அறிவு? புல்லுக்கு ஓரறிவு. புழு பூச்சிக்கு ஈரறிவு. நீரில் வாழக்கூடிய மீனத்துக்கு 3 அறிவு. பறவைகளுக்கு 4 அறிவு. விலங்குக்கு 5 அறிவு. மனிதர்களுக்கு 6 அறிவு. உங்களுக்கு 7 அறிவு. தெய்வங்களுக்கு அதுக்கு 8 அறிவு. 8வது அறிவு. 8வது அறிவு. ஆமா. நீங்க சோத்துக்கு என்னதை திங்கிறிய? நல்ல கேள்வி. உங்களை மூல சோறு உட்கொள்ள மாட்டோமுங்க. அப்ப பிய தந்திம்பேலா? காற்றை மட்டும் உட்கொள்ளக்கூடியவர்கள். நான் கூட கேட்ட வைட்டமின் பி சாப்பிட்றீங்களான்னு. இல்லைங்க. சரிங்க சாமி. காற்றை உட்கொள்றீங்க. கண்டிப்பா இருக்கட்டும் சாமி. எங்க வீட்டில் எங்க அப்பா படைச்சது யாரு? அது எங்க அப்பா தான். எங்க அம்மா படைச்சது? அது எங்க அப்பா தான். என்னைய படைச்சது? அது எங்க அப்பா தான். அப்ப எங்க அப்பா பார்த்திபனூர் சந்தைக்கு போயிட்டானா? அது உங்க அப்பாட்ட போய் கேளுங்க. இல்ல உங்க அப்பா இப்படி என்ன படைச்சாரு? கருணாநிதி என்ன? கருணாநிதி என்ன? நாங்க தர்க்கம் பண்ணவா, நீங்க 2 பேரும் தர்க்கம் பண்றீங்களா? நல்ல அன்பளிப்புலாம் கொடுத்து ரசிச்சீங்க கொஞ்ச நேரம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லுங்க. ஊரறிய உழைக்கிறதே உங்க அப்பா. சரி. யாருக்கும் தெரியாம உழைக்கிறது எங்க அப்பா. ஊரடியே செய்யறது எங்க அப்பா. உங்க அப்பா. ஒருத்தருக்கும் தெரியாம செய்யறது உங்க அப்பா. எங்க அப்பா. கீழ இருந்து செய்யறது அது உங்க அப்பா. மேல இருந்து செய்யறது எங்க அப்பா. எவ்வளவு நீளம் தொங்கும்? ஏதோ சொல்றீங்க. மேல இருந்து ஆசீர்வாதம் பண்ற. ஆசீர்வாதம். அப்ப பூமாதேவிங்கிறது நிலம் யாரு? உங்க அம்மா. இதுல உழுது தண்ணி வாச்சறது யாரு? அது உங்க அப்பா. விதை போடுறது எங்க அப்பா. அருமையான விளக்கம். எங்க வீட்டுல உங்க அப்பா பிரம்மதேவன் விதை போட்டாரு. சரி. நாங்க நம்பிராசனுக்கு 7 ஆண் குழந்தைகள் பிறந்துட்டோம். சரி. ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணமாகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல, அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? அது அவரவர் செய்த ஊழ்வினை பயனுங்க. இதுக்கு தான் உதாரணமா ஒரு கவி பாடி இருக்கிறாரு. எப்படி? பாம்பாட்டி சித்தர். ஊத்த குழியிலே மண்ணெடுத்து உதிரைப்புண்ணிலே உண்டை சேர்த்து வாய்த்த கோணார் வண்ணுமாண்டம் இந்த வரையொற்றுக்கு ஆகாதென்று பாம்பாட்டி சித்தர் பாடியதற்கேற்ப பிண்டத்தை பிடித்து அண்டத்தில் அடப்பதனால்தான் இந்த பாரத கண்டத்தில் முண்டமாக பிறக்கிறோம். பிறக்கையிலும் முண்டம், சாகையிலும் முண்டம், இடையில வாழக்கூடிய வாழ்க்கையில எதுக்கு வெட்டி வீராப்பு திண்டம் என்று பாடி இருக்கிறாரு. கண்டம் ஒன்னத்தையும் கண்ணல. டீ வேணும்டா வாங்கிக்கோங்க, உள்ள கொடுத்துட்டீங்களானே டீ. சரிங்க சாமி, அருமையான விளக்கங்க. அம்மா பேர் என்ன? கலைவாணி. கல்விக்கு அதிபதி நாவுக்கரசி. தமிழ் செல்வியுடைய புத்திரன். ஆமாங்க. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுத எழுத்து 1ங்க. ஆக மொத்தம் 247 எழுத்துக்களுக்கு சொந்தக்காரி. சரிங்க சாமி, அருமையான விளக்கம் சொன்னீங்க. வேண்டா, உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. நடந்தது, நடக்க போறது, நடந்து கொண்டிருப்பது 3 காலத்தை உணர்ந்தவர் நாரத மகரிஷி. முக்காலத்தை உணரக்கூடிய. ஆமா. ஒருவருக்கு 2 இருக்கிறார்கள். ஒன்று என் கூட பிரபாத சகோதரி, இன்னொருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவள். உங்க தங்கச்சியை பார்க்க நான் வந்திருக்கிறேங்க. தங்கச்சிக்கு முன்னாடி என் கட்சியை பாருங்க. உங்கச்சி. உங்க கட்சி அந்த பெண்மணியா? ஆமா. அந்த பெண்மணியை கூப்பிடுறீங்களா? வாமா மஞ்சமாதா. ஒன்ன தழுவே சம்மதமே, இது வேற யாரும் பறிக்கா மல்லிகை தோட்டமே, யாராலும் பறிக்கா மங்கள ராகமே, தானா வந்த சந்தனமே, உன்னை தழுவே சம்மதமே. போட்டு வசமாக வளைச்சு போட்டு என்ன கட்டி இழுத்து போமே, கூறப்பட்டு கலந்திடாம கோதை ஏதும் நடந்திடாம ஆசைப்பட்டு அணைக்க வேணும் மகராசனே. முன்ன பின்ன அறிஞ்சதில்லை, முறையாக தெரிஞ்சதில்லை, சின்ன சின்ன தவற நீ பொறுத்தாக வேணுமே. புத்தகத்தில் படிச்சதில்லை, புரியாம நடிச்சதில்லை, வித்தைகளை விவரமாக எளியாக வேணுமே. ராசா சொல்லிலே
மனத்தோட மெத்தையில நானும் கூட வர வேணும் முன்னம் 2 பவளத்தோட முன்வாயில் மதுரத்தோட கண்ணனுக்கு காதல் விருந்து தர வேணுமே தொட்டு தொட்டு சுகமும் கூட சுதியோட கலந்து பாட விட்டு விட்டு விலகி ஓட விட்டு விட்டு விலகி ஓட முடியாம போகுமே கொத்து மல்லி கொண்டையில் ஆட குளிர்ப்பாம் பண்டுகள் ஆட புத்தம் புது செண்டுகளா புதிராக தோணுமே ராணி இன்பத்தோணி ராணி இந்த ராஜனோட பொருத்தமே ஆனா அந்த சந்தனமே உன்னை தழுவ என சம்மதமே வலிய தோட்டமே யாராலும் படிக்காத மங்களராகமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ என சம்மதமே வண்டி பாடுப்பா. என்ன போட்டுக்கிட்டே இருக்கு என்ன செய்யணும் நான் போட்ட நினைச்சா போட்டுக்கிட்டே இருப்பேன். அத்தாடி. நம்ம இடத்துக்கு இவரு வந்திருக்காரு. எவரு? இந்த ஆனா நினைக்கிறது இல்ல. பொதநிதியா பிரமா போட்டு குத்துறவரு. பிரம்மபுத்திரரு. பிரம்மபுத்திரர். ஆவியூர் ரிங் ரோடு. ஆவியூர் ரிங் ரோடா? பைபாஸ். பைபாஸா? வாங்க சாமி. கண்ணுக்குலாம் வீங்கி போய் கிடக்குது. ஏய் அப்பா என்னடா இப்படி ஆக்கிறாங்க? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி இப்படித்தான் பைபாஸ்ல விட்டு போய் அதிகம் விட்டி போய் தவளையா மாறிடுச்சு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வெடிக்கு விழலாம் மாமா பொம்பளைக்கு அத போட்டு வெடிக்கு விழலாம் மாமா பிரம்மச்சாரி, வலிக்கு வர. துள்ளும். எங்கிட்டு வர்றது? ஒத்தனம் கொடுக்குது. அதானே. ஹலோ. என்ன இருக்கு? ஹலோ. உங்க 2 பேத்துக்கு மேட்சா இருக்கே. ஹலோ. நீங்களும் மஞ்ச துணி, இந்த பிள்ளை மஞ்ச துணி, நான் மட்டும் புழு துணி. வீட்டுல வைங்க. இங்க வாங்கம்மா. இதான் உங்க ஆளு. இதையா நான் தான் அடடடட. சுள்ளங்காலிண்டா பிடிச்சான்றிய வேல் போன்ற புருவம், முல்லைப்பூ போன்ற சிரிப்பு, சரி முகில் போன்ற கூந்தல், அளவுடைய மங்கையே காலையில பாத்துறாத நீ வாழ்க பல்லாண்டு. உன்னை பார்க்கையில என் மனசு எப்படி எப்படி உன்னை எப்படி எப்படி எங்க பாப்பா? 5 ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொறுத்த மணி. 6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொறுத்த மணி. அடி நம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வெறுத்த மணி. அடி சின்னால வட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா. என் அத்தை என் மெத்த என் தொத்த அடி ராக்கமா முத்தோடு முத்து தரவே. அடி என்னடி? வீணை ஒதுக்கிங்க. அடி என்னடி ராக்கமா பல்லாக்கி நெளிப்பு நெஞ்சு குழுக்கு நடி. சிறு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க செங்கப்பு மச்சான இழுக்கு நடி. தெய்வான சக்கலத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி. தெய்வான தக்களத்தை வள்ளி கூறத்தி நம்ம கதையில இருக்குமாடி. தெய்வான சக்கலத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி. அடி சிங்கார வருகையில் வெள்ளையம்மா அருதி நடக்குதடி. அடி ரப்பாமல் நான் உன்னை சிறையெடுப்பேன் 2ஆக இருக்கட்டுமே. என் அத்தை என் மெத்த என் சுத்த அடி ராக்கம்மா முத்தோடு முத்து சரமே. அடி என்னடி ராக்கம்மா? மல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான். என்ன அத்தை மெத்த குத்தவா? எனக்கு நாரதர் மாதிரி பிள்ளை வந்துடும். ஆஹா. ஏமா நான் என்ன 1/2 கிலோ எலும்புதியா இருக்கு, சூம்ப குண்டி அவ்வளோ.
குடிச்சாலும் எலும்பு தாங்க தென்படுது நீ அடிக்கடி எலும்ப பார்க்காத. எப்படி ஒரு மேட்சிங். ஆத்தாடி எப்படி மேட்சிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியும். நான் வாட்டில் வீட்டுக்கு போயிடுறேன். சை இல்லைம்மா அவன் வள்ளிக்கண்ணு தங்கச்சி செல்ல வாடா. பரணை விட்டு இறங்க முடியலையோ. குயில் பாட்டு இன்று வந்த இன்பம் என்னவோ குயில் பாட்டு அதை கேட்டு செல்வதெங்கே மனந்தானே இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்பு பொங்கவோ குயிலே போ போ இனி நான் தானே அது ஒன்றாகம் இது என்றாகம் குயில் பாட்டு வந்ததென்ன இளவாணி அதை கேட்டு செல்வதெங்கே மனந்தானே அத்தை மகன் கொண்டாட புத்தம் போது திண்டாட என்னையில் நெஞ்சில் சுமப்பி புத்தம் போது செஞ்சாய் மெத்தை சுகம் உண்டாயி எத்தனையும் மல்லி கொடுப்பி மன்னவனி போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகை மெத்தை விரிப்பி உத்தரவு போடும் வேளையில் முத்து நகை பிற்பகத்தை முந்தி விரிப்பி மௌனம் ஆனதென்று புது கீதம் பாடுவே பாடும் ஆசையோடு அது வாசல் தேடுவே கீதம் பாடுவே வாசல் குயில் பாட்டு வந்ததென்ன இளவாணி அது கேட்டீரோ செல்வருங்கே மனந்தானே வானமெங்கும் உண்டாக வந்த இன்பம் நினைவாக இன்றி வரை என்னை இறுதி பிள்ளை வென்ற ராசாவின் வெள்ளை மனம் பாராமல் தள்ளி வைத்து தள்ளி இறுதி வயிற்றில் ஆடும் தாமரை கையசைக்க காலசைக்க காத்து இறுதி பொற்பகத்தை ஏற்பகத்தை பூவினை அற்புதங்கள் செய்து வந்து அள்ளி முடிப்பேன் மௌனம் பாடலின்றி புது கீதம் பாடுவே பாடும் ஆசையோடு அது வாசல் தேடுதே கீதம் பாடுவே வாசல் தேடுதே குயில் பாட்டு வந்தது நேரமானே அது கேட்டு செல்வதிங்கே மனம் தானே என்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு என்று பொங்கவோ குயிலே போ இனி நான் தானே அது ஒன்றாகம் இது என்றாகம் குயில் பாட்டு வந்தது நேரமானே அதை கேட்டு செல்வதெங்கே மனம் அன்பு சகோதரா சகோதரி இழைத்த காரணம் என்னனே நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்கா. இவர்னா எவரு கடலை மிட்டாய். கடலை முட்டாயா ரம்யா கொடுத்தாலே கடலை முட்டாய் இருந்து தோட்டி வித்தாங்க. கடலை முட்டாய் எள்ளு முட்டாயா வாங்கி வச்சிருக்காப்பா அந்த பிள்ளை ஆமா, கொடுத்து கொடுத்து சைஸ் பண்றேன். அண்ணே யாருனே வந்திருக்கா நாரத மகரிஷி. நாரத மகாமுனிவர் நம்ம என்னடி வந்திருக்காரா பிரம்மவின் புத்திரரா கலைவாணியின் மைந்தனா மைந்தன். லைட் வாருங்கள் பார்க்கலாம் வாங்க சுவாமி உதா. என்ன எகிரி அடிச்சிட்டு வராங்க யாரு விட்டானு மகரிஷியை தவ மகரிஷியை உயர்ந்தவ நாரத மகரிஷி மகரிஷியை தவ மகரிஷி உயர்ந்தவ நாரத மகரிஷி அருள்
உண்டாகட்டும். யார் யார் எம்பிட்டு பாடினா என்னங்க, ஆனால் நீங்கள் பாடின பாட்டு மனசில் நிற்கணும். என்ன ஒரு முனிவருக்கு வரவேற்பு இப்படித்தான் கொடுக்கணும் என்ற அளவிற்கு சிறந்த முறையில் வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு எத்தனையோ வரவேற்பு கொடுக்கலாம். இருந்துட்டாலும் நம்மளுக்கு ஒரு உணவு வழங்கக்கூடிய அந்த சங்கரதாஸ் அம்மையார் எழுதிய பாடலை பாடிவிட்டு பலே பலே பண்டு வினையற்கண்டு மொழி மாறி